சொல்வதற்கு சாதனைகள் இல்லாததால் பொய்யை பிரதமர் அவிழ்த்துவிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. யாருக்கு யார் தலைமை என்று தெரியாமலேயே கூட்டணி நீடிப்பதாகவும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. மோடி அவர்களுக்கு சொல்ல சாதனைகள் இல்லாத காரணத்தால் தான் தேர்தல் நேரத்தில் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கிறார். பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்றார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு பிரதமர் மோடி அவர்கள் என்டிஏ ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார். யாருக்கு தலைமைன்னு தெரியாம இவங்க இப்படி ஒரு கூட்டணி இருக்கு. டெல்லி சென்றடைந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பாஜக உடனான தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷாவுடன் இன்றிரவு ஆலோசனை. டெல்லி பயணம் குறித்து அமித்ஷாவுக்கும் இபிஎஸ்க்கும் மட்டுமே தெரியும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கப்படவில்லை என்றும் பேச்சு. பிஜேபிக்கு வழங்குவது குறித்து ஆலோசனை இல்லை, அது குறித்து தெரியாது. அது குறித்து அண்ணன் இபிஎஸ் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் மட்டுமே தெரியும். தாவேக்கவுடன் கூட்டணி எதுவும் பேசவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விளக்கம். திமுகவுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை. பங்களிப்புக்கு ஏற்ப தொகுதிகள் வேண்டும் என வலியுறுத்தியதாக திருமாவளவன் பேட்டி. எங்களுக்கான அதிகார பகிர்வு என்பது எங்கள் வலிமைக்கு ஏற்ப அமைய வேண்டும், எங்கள் பங்களிப்புக்கு ஏற்ப அமைய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறோம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு. தமிழக கடலோர மாவட்டங்களில் மார்ச் 5ஆம் தேதி வரை பனிமூட்டம் காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீதான செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் ஏப்ரல் 2ஆம் தேதி தீர்ப்பு. 13 ஆண்டுகளாக வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் மணிமொழி அறிவிப்பு. இறைச்சி கடைகளில் ஆடு மாடுகள் வெட்டுவதற்கு தடை விதிக்க கோரிய வழக்கு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. தங்கம் விலை சவரனுக்கு 920 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 1,25,280 ரூபாய்க்கு விற்பனை. ஈரானில் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 555ஆக உயர்வு. ஈரானிய ரெட் கிரிசன்ட் சொசைட்டி அமைப்பு அறிவிப்பு. பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க நிலைகள் மீது ஈரான் தாக்குதல். கடும் புகை சூழ்ந்ததால் மக்கள் அச்சம். சவுதி அரேபியாவில் உள்ள எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் தாக்குதல். உலகின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனமான அராம்கோ மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் கிளம்பிய புகை மூட்டம். குவைத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகே தாக்குதல். யாரும் தூதரகத்திற்கு வர வேண்டாம் என்று அறிவுறுத்தல். இஸ்ரேலின் டெல் அவீவ் ஜெருசலேமில் தொடர்ந்து ஒலிக்கும் சைரன் சத்தம். உயிருக்கு பயந்து பதுங்கு குழியில் தஞ்சம் புகும் மக்கள். குவைத்தில் 3 அமெரிக்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்திய ஈரான். உயிர் தப்பிய விமானிகளுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. போரை தொடங்கிய அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை கிடையாது. ஈரான் பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லரிஜனி திட்டவட்டம். தெஹ்ரானில் உள்ள காந்தி மருத்துவமனை மீது கூட்டு தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் அமெரிக்க படைகள். விமானத்தையும் குறிவைத்து தாக்குதல்.
துபாய், அபுதாபி உள்ளிட்ட நகரங்களில் விமான ரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பயணிகள் ஹோட்டலில் தங்க கட்டணம் வசூலிக்க கூடாது. ஐக்கிய அரபு அமீரகம் அறிவுறுத்தல். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தால் சென்னையில் 3வது நாளாக விமான சேவைகள் பாதிப்பு. 36 விமானங்கள் ரத்தானதால் பயணிகள் அவதி. மேற்காசியாவில் நிலவும் சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. மோதலை உடனே நிறுத்திவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தல். சென்னை நந்தம்பாக்கத்தில் 249 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள நிதி நுட்ப கோபுரத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிதிநுட்ப கோபுரத்தில் 7000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அமைச்சர் TRB ராஜா பேட்டி. 7000 வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு இடம் இது. 5.56 lakh ஸ்கொயர் ஃபீட். இது நீங்கள் யூஸ்ஃபுல் ஏரியா ஒரு 3 to 4 3 to 3.5 இருக்கும். ஸோ ரஃப்லி ஒரு 7000 ஜாப்ஸ் இந்த டவரில் மட்டுமே கிரியேட் ஆகும். இந்த சிட்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் பலாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகும். திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட வாய்ப்பு. ஓரிரு நாட்களில் LK சுதீஷ் மனு தாக்கல் செய்வார் என தகவல். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு வாங்க சென்னை அண்ணா அறிவாலயத்தில் குவிந்த தொண்டர்கள். அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து மனு. கடலூர் வெள்ளி கடற்கரையில் மாசி மக திருவிழா கோலாகலம். பல கிராமங்களில் இருந்து பல்லக்குகளில் கொண்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழா தேரோட்டம் கோலாகலம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஹோலி பண்டிகையையொட்டி 4ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு விடுமுறை. வெளிப்புற சிகிச்சை பிரிவு இயங்காது என்பதால் வெளியூர் மக்கள் வரவேண்டாம் என அறிவிப்பு. வடமாநிலங்களில் ஹோலி கொண்டாட்டத்திற்கு தயாராகும் மக்கள். உத்தரப்பிரதேசம் மதுராவில் வண்ண பொடிகளை தூவி உற்சாகம். பெரம்பலூர் அருகே திருவள்ளக்குறிச்சியில் நடந்த கார் விபத்தில் உயிர் தப்பிய பிரபல சீரியல் நடிகை தேவி பிரியா. அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் தேவி பிரியாவின் கார் ஓட்டுநர் முத்துகணேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகை ஜெனிலியா வழிபாடு. கிரிக்கெட் வீரர் வெங்கடேஷ் ஐயரும் தரிசனம்.